ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துடைய கடைசி பகுதியை நாம் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சிட்ருக்கோம். எப்படி புதிய ஆண்டுக்குள் போகணும் அப்படின்ட்டு. குறிப்பாகவே இந்த மாதம் முழு அதிகமாக நாம் கர்த்தரை துதிக்கக்கூடியதான ஒரு மாதம். இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய இந்த நாளில் நாம் யாரை துதிக்கணும் அப்படின்னா 136 சங்கீதம் 5ஆம் வசனம் விதமாக சொல்லுது. வாசிக்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அப்போ ஆண்டவர் எதை உண்டாக்கினாலும் ஞானமாய் உண்டாக்குகிறவர். எதே ஒன்றை செய்துட்டு தூர போட்டு வச்சுட்டு, அது யோபின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொல்லி அவர் திருத்துகிற தேவன் அல்ல. அவர் உண்டாக்கும் போதே அதை அவ்வளோ பிரமாண்டமாக உண்டாக்கியிருக்கார். அந்த கீழே உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, வானாதி வானங்களுடைய தேவன். ஆனால் அந்த வானத்தை படிக்கும்போது குறிப்பிட்ட இடைவெளி இருக்கிறது. இந்த வானத்திற்கு சில ஒரு பலன் இருக்குது. அந்த வானத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா, பெரிய சுடர்களை வச்சிருக்கிறார், சிறிய சுடர்களை வச்சிருக்கிறார், பகலை ஆளுவதற்கு சூரியனை வச்சிருக்கிறார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை கத்திர வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரே சேட்டிலைட் அப்படிங்கிறாங்க. எங்கே விட்ருக்காங்கன்னு நினைக்க, அந்த வானத்தில் தான் இவன் உயாவிக்கிட்டே கிடக்கும். அது போதும். அப்போ எவ்வளவு ஞானமாக பாருங்க. கீழே அடிக்கிற காற்று மேலே அடிச்சதுன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல நிற்க முடியாது, போய் சேர்ந்துடும். ஆனால் அந்த வானங்களை உண்டாக்கி அதில் காற்றே இல்லாத அளவுக்கு, ஏன்னா அன்னைக்கு உள்ளவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன் அங்கே ஒரு புவியீர்ப்பை வசதியை வச்சு அந்த வானங்களை அவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு அதை செய்தார் அப்படின்னா, இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி வரும்னு அவருக்கு அப்போவே தெரியும். அதை ஞானமாய் உண்டாக்குற நம்ம வாழ்க்கையில் அவர் உண்டாக்க மாட்டாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எதை செய்யணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஞானமாய் செய்வார். எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அவர் தெரியும். நாம் அப்படி நினைக்கிறோம், ஆசாபிச்சுனோம் இல்லையா, நான் விருதாவாக வச்சு வருத்தப்படுவேன், அந்த துன்மார்க்கன் பலத்திருக்கிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு நான் நாள்தோறும் வாதிக்கு போட்டு காலையில் அப்படிலாம் கிடையாது. அவர் ஒன்று அனுமதிச்சா செய்ததான், உண்டாக்கினதான். ஏன்னா அதை ஞானமாய் உண்டாக்கியிருக்கிறார். வானத்தை அவ்வளவு பிரமாண்டமாய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த வானங்களை. அதான் ஆபிரகாமுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை நாம தான் ஞானம் இல்லாமல் போய் வர நம்பி வாரமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆதியாகமம் 15 வந்துச்சு. ஆனால் அதை சொன்னாங்க, வா வெளியில் கொண்டு போய் இந்த நட்சத்திரத்தை உனக்கு என்ன முடியுமா பாருங்களேன். அந்த வானத்தில் ஒரு ஸ்டாரை வச்சுருக்கிற பூமியை காட்டிலும் ஏறக்குறைய ஒரு 8 மடங்கு பெரியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? இந்த சின்ன பிள்ளைகள் படம் வரைகிற மாதிரி சின்னதாக தெரியுது. அவர் எப்படி வச்சுருக்க பிரமாண்டமாக எத்தனை ஸ்டார்ஸு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. நம்ம வாழ்க்கையில் நடந்ததும் சரி, நடக்க போகிறதும் சரி, தேவன் ஞானமாய் உண்டாக்கி நம்ம நடத்துவார். அதை மட்டும் பண்ணுறது எவ்வளோ அழகாக நம்ம எப்படியா படைச்சிருக்க பற்றியில ஞானமாக. அவர் தான் வானாதி வானங்களையும் படைத்தார். வானத்தை பார்க்கும் போல நம்ம எதுக்கு வானத்தை பாருன்னு சொன்னார் அப்படின்னா, நட்சத்திரத்தை என்ன கூடுமா? முடியாது. அதே போல் நாம் எண்ண முடியாத நன்மைகளை நமக்கு தந்து நிச்சயம் நடத்துவார். காட் பிளஸ் யூ.